பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்வதிலே மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் அப்பா பிதாவே என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வரும்படியான புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, செய்திகள் எங்கள் இருதயத்திலே பதிக்கப்பட்டதாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கனி கொடுக்கிற ஜனங்களாக இருக்கும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு எல்லா விதமான இருளின் சக்திகள், அந்தகார சக்திகளை கட்டி அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். அடியனை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தையாக இருப்பதனாலே ஒவ்வொருவருடன் பேசுவதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். அடியனை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக சங்கீத புஸ்தகம் 53வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பலாம். இது தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. சங்கீதம் 53 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று தாவீது ராஜா அங்கே தேவனுடைய சமூகத்தில் அவன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஆண்டவர் இல்லை, எல்லாம் நான் தான் என்று நினைத்து மூடன் இல்லை என்றால் மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். காரணம் என்ன? அவன் தன்னை கெடுத்துக் கொள்ளும்படியாக அருவருப்பான பாவங்களுக்குள்ளாக அவன் உள்ளே விழும்படியாக அதிலிருந்து மீள முடியாதவனாக அவன் அந்த இடத்திலே காணப்படுகிறான். யாரெல்லாம் தேவன் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவரை அறியவில்லை, ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று இருமாப்பாய் பேசுகிற ஜனங்கள் இந்த நாட்களிலே பெருகி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, இது கடைசி காலங்களாக இருக்கிறதுனாலே பிசாசு கொஞ்ச காலம் உண்டென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நான் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அன்பானவர்களே, தேவனை தேடுகிற ஜனங்கள் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனை தேடாத ஒரு மனிதன், தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன், அவன் அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறது மாத்திரமல்ல, அநேக நன்மைகளை அவன் கெடுக்கக்கூடியவனாகவே காணப்படுகின்றான். ஒரு பாவி அநேக நன்மைகளை கெடுக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யாத பொழுது, நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வு இல்லாத பொழுது நாம் தேவனை மறுதலிப்பது மாத்திரமல்ல, அநேக நன்மைகளை கெடுக்கிற ஒரு மனிதனாக இல்லை என்றால் ஒரு மனுஷியாக அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க
தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனை தேடுகிற ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனை மையப்படுத்துகிற ஜனங்கள் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவனை மறுதலிக்கிற ஜனங்கள், தேவனை தூரம் போகிற ஜனங்கள் எப்பொழுதுமே அவர் துணிகரமான பாவங்களை செய்யும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். தேவனை தேடுகிற நேரத்தில் அவரை நாம் தேட வேண்டும். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரில்லை என்று சொல்லி நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தரை தேடுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஞானம் வருகின்றது, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அவன் இந்த உலகத்தை குறித்து புரிந்து கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவன் முதலாவது தேவனிடத்திலே வர வேண்டும். தேவன் உண்டென்று அவன் விசுவாசிக்க வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள் தேவை என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு மனிதர்கள் அநேக விதமான பயங்கள், வாழ்க்கை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம். காரணம் என்ன? தேவனை குறித்த பயம் அவர்கள் இருதயத்திலே இல்லாததினாலே. நீங்களும் நானும் தேவனை குறித்த அறிவு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்ற ஒரு பொல்லாத கொடிய வியாதி நம்மை தாக்கும். பயம் என்ற ஒரு மோசமான ஒரு காரியம் நம்மை ஆட்கொள்ளும். பாவம் செய்கிற மனிதன், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். அநேகர் சொல்வார்கள், நான் நிம்மதி இல்லை ஐயா, சரியான தூக்கம் எனக்கு இல்லை, ஒரு வாழ்க்கையிலே ஒரு விரக்தியாக காணப்படுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம், இல்லை என்றால் பார்க்கின்றோம். காரணம் என்ன? உன்னுடைய அக்கிரம சிந்தை, உன்னுடைய பாவம், இருளின் சக்திக்குள்ளே நீ இருக்கிறதுனாலே, ஜீவனுள்ள தேவன் பக்கம் வர முடியாததுனாலே உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நரகமாக, ஒரு குற்றுயிரான ஒரு மனிதனைப் போல நீர் நிலையற்றவனாக இந்த உலகத்திலே அலைந்து திரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எது பயம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நமக்கு தெரியும் தீமை எது, நன்மை எது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நன்மை செய்யாதபடி தீமையை நேசித்து தீமையை பற்றி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு கர்த்தருடைய பயம் அவர்களுக்குள்ளே காணப்படாது. கர்த்தருடைய பயம் ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படாத பொழுது அவன் எந்த வேளையிலும், எந்த நேரத்திலும், எந்த பாவமும் எந்த மனிதனுக்கு இல்லை என்றால் மனுஷிக்கு விரோதமாக அவன் எழும்புகிறதை பார்க்கின்றோம். ஏன்? அவனிடத்திலே தேவ பயம் இல்லை. உலக பயம் அவனுக்குள்ளே காணப்படுகிறதுனாலே, உலக இச்சைகள் அவன் இருதயத்திலே ஆள்கொள்கிறதுனாலே அவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த பயத்தையும் எந்த காரியத்தையும் அவன் துணிகரமாக செய்து அவன் வலையிலே, பிசாசனுடைய வலையிலே சிக்கி அவன் அங்கலாய்த்து போகிறதை பார்க்கின்றோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவத்தை நேசிக்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் வராத பொழுது, அவனை பார்க்கின்ற பொழுது ஒரு செழிப்பான மனிதனைப் போல காணப்படலாம். இல்லை என்றால் அநேக வசதிகள், வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கலாம். ஆனால் திடீரென்று சாத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அவன் நிலையற்றவனாக, அவன் மதியற்றவனாக அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் நம்முடைய வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தீமையை வெறுக்க வேண்டும். தீமை என்று தோணுகிற எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும். கர்த்தரிடத்திலே பயபக்தியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். பெருமையான ஒரு சுபாவம், பெருமையான ஒரு எண்ணம், பணத்தை குறித்து, வசதியை குறித்து,
ஆண்டவர் கொடுத்த அத்தனை தாளந்துகளையும் வைத்து மனிதனுக்குள்ளே ஒரு பெருமை காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பெருமை உடையவனுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தாழ்மைக்கு ஆண்டவரே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் பிரயாசப்படுகிறோமா? தாழ்மையை தரித்துக் கொள்கிறோமா? தாழ்மையான சுபாவம் நமக்குள்ளே காணப்படுகின்றதா? இல்லை என்றால் நாம் பெருமை உள்ள ஒரு மனிதர்களாக நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கின்றார். அகந்தை ஒரு மனிதனிடத்திலே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது மாசக்கணக்காக வருஷ கணக்காக ஏன் மரிக்கும் வரைக்குமாக அந்த பகையை அவர்கள் இருதயத்திலே வைத்து கொண்டு அகந்தையாக திரிவார்கள். அகந்தை என்று வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ சாதித்து விட்டோம் என்று சொல்லி நம்முடைய பெருமையான எண்ணத்தினுடைய குழந்தையாக அகந்தை இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சில பேர் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருப்பார்கள், தேவ வசனத்தை அறிந்திருப்பார்கள், பிரசங்கம் பண்ணுவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், எல்லாம் சரிதான் ஐயா. ஆனால் உன் சகோதரிடத்திலே நீ உன்னை தாழ்த்த முடிகிறதா? ஆம், அவரிடத்திலே குறைகள் உண்டுதான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக நீனும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் காண்கின்ற சகோதரிடத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். காண்கிற சகோதரத்திலே அன்பு செலுத்தாதவன், அது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலக ஜனங்களாக இருந்தாலும் சரி, காணாத தேவனிடத்திலே எப்படி நாம் அன்பு செலுத்த முடியும்? காண்கிற சகோதரத்திலே அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி முடியும்? அன்பானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஒப்புரவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கூடுமான வரைக்கும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக தொந்தரவுகள் உண்டு, உண்மைதான். ஆனால் தேவனை அறிந்த ஜனங்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே சக மனிதர்களிடத்திலே எப்படி நடக்கின்றோம், மற்றவர்களிடத்திலே அவரை குறித்து எப்படி பேசுகின்றோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பிரசங்கி என்ற புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு பெரிய வசதி உள்ள பெரிய ஒரு ஸ்தானத்திலே உள்ளவராக இருந்தாலும் அவர் எல்லாம் மாயை நான் எல்லாம் அனுபவித்து விட்டேன், இந்த உலகம் மாயை என்று சொல்லி வருகின்றதை பார்க்கின்றோம். அந்த தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறான், நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உனக்கு நல்ல பலமும் ஆரோக்கியமும் இருக்கின்ற பொழுது, உன்னுடைய சரீரம் பலமாக இருக்கின்ற பொழுது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் ஒன்று வரும், வயதான காலத்திலே, பலவீனமான காலத்திலே, இல்லை என்றால் விபத்துக்கள் மத்தியிலே நாம் வருகின்ற பொழுது நாம் பலவீனப்படுகிறோம், அங்கே வியாதிப்படுகிறோம், அங்கே சரீரம் தொய்ந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, அப்படி ஒரு நாள் உனக்கு வரும், அதற்கு முன்பாக உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ தேவனை அறிய வேண்டும். அவர் உண்டு என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே வர வேண்டும். எப்படி ஐயா நான் விசுவாசிக்க முடியும்? உன் கரங்களிலே வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் படியுங்கள், ஒவ்வொரு நாளும் அதை தியானியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுவார். உன் வாலிப வயதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். அநேக தமிழர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், எப்படி என் கண்களை நான் பாதுகாப்பது, எப்படி என் சரீரத்தை நான் பாதுகாப்பது? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் என்னை கரைப்படுத்தி என்னுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாயிருக்கிறதை பார்க்கின்றோம். அதற்கு ஒரே வழிதான், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உங்களை தாழ்த்த வேண்டும்.
ஐயா, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை மன்னியுங்கப்பா, நான் இப்படிப்பட்ட பாவத்திற்கு சொந்தக்காரன், என்னை மன்னியும் தெய்வமே என்று சொல்லி அவரிடத்திலே வருகின்ற பொழுது அவரிடத்திலே நித்திய மீட்பு உண்டு. உன் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள தேவன் உனக்கு உதவி செய்வார். இரவு முழுவதும் மொபைல் போன் இல்லை என்றால் டெலிவிஷனில் உங்கள் நேரத்தை போக்கி சரியான தூக்கம் இல்லாதபடி அதிகாலையிலே ஏன் எழும்புகிறோம் என்று சொல்லி லேட்டா எழும்பி ஜெபம் பண்ணாதபடி வேதம் வாசிக்காதபடி இருக்கிற தேவ பிள்ளைகளே, என் வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் வாலிபத்தில் தேவனை நினை, வாலிப பிராயத்தில் உன்னை சிருஷ்டிகரை நினை, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை தாயின் கற்பத்திலே சிருஷ்டித்தவருமாகிய மெய்யான ஒரே தேவனிடத்திலே உன்னுடைய கண்களை பதிக்க வைங்கள். அநேக விக்கிரக வழிபாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, அது கொடிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனை அறியாதபடி, தேவனை தேடாதபடி உள்ள ஜனங்கள் எப்படியாக தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாவத்திலிருந்து வெளியே வா, பாவ சுபாவத்திலிருந்து வெளியே வா, உன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள், நீ சிருஷ்டிகரை தேடு. உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? உன்னுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? உன்னுடைய செயல் அந்தரங்கத்திலே எப்படி இருக்கின்றது? வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். அந்தரங்கத்திலே நீ செய்கிற பாவம், அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய அசுத்தம், அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய அநியாயம், லஞ்சம், இவை உன்னுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாக உன்னை தொலைத்துவிடும். தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானவன் தான். தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானவன் தான். அந்த நாட்களிலே தாவீதை நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற சட்டம் இருந்தது. ஆனால் அவன் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு குறிப்பிட்ட பாவத்தை செய்து அந்த பாவம் அவன் தலைமுறையை அழித்தது, தலைமுறையை அழித்தது. அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய பாவம் வெளியரங்கமாக உன்னுடைய சந்ததிகளை வந்து சேரும். இது நிச்சயம். ஆண்டவராக இயேசு ராஜாதே ராஜா, அவர் நியாயாதிபதி, அவர் சரியான வழிகளிலே நியாயம் தீர்க்க வேண்டும். நீங்கள் அறிக்கை செய்யாத வரைக்கும் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பக்தன் சொல்லுகிறான், பாவம் வாசல் படியிலே படுத்து கிடக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் பாவம் துணிகரமாக செய்கின்ற பொழுது, தேவனை தேடாத பொழுது, உங்கள் வீட்டு வாசலிருந்து வெளியே போகும்போதும் பாவம் அங்கே படுத்திருக்கிறது. வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுதும் பாவம் அங்கே படுத்திருக்கிறது. ஒரு சர்ப்பத்தை போல உங்களுடைய வாழ்க்கையை, நிம்மதியை கெடுத்துவிடும். கணவன் மனைவிக்குள்ள உறவை அது கெடுத்துவிடும். அன்பானவர்களே, பாவத்தை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தை விட்டு வெளியே வா. பரிசுத்தமான தேவனை தேடு. தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்கள் ஒவ்வொரு பேரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதே பிரசங்கி புத்தகத்திலே 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன் தலைக்கு குறையாததுமாய், எண்ணெய் உன் தலைக்கு குறையாததுமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. உன்னுடைய வஸ்திரம், பாவமான வஸ்திரத்தை வெளியே எறிந்து போடு. பாவமான வஸ்திரத்தை வெளியே எறிந்து போடு. ஆண்டவர் கொடுக்கிற வெண்மையான வஸ்திரத்தை நீ உடுத்திக் கொள். தேவன் சொல்லுகிறார், உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாக இருப்பதாக. அநேக தேவதாசர்கள் வெண்மையான ஆடை அணிகிறதை நாம் பார்க்கின்றோம். அடியேன் கூட வெண்மையான ஒரு வஸ்திரத்தை அணிய வேண்டும் என்று சொல்லி அநேக முறையிலே அதனை செயல்படுத்துவேன். ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய காரியம், உன் இருதயத்தில் உள்ள அழுக்கான வஸ்திரத்தை எறிந்து போடு. ஒரு தேவனுடைய வெண்மையான வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். வஸ்திரத்தை தரித்துக்கொள். பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை நீ அதை பெற்றுக்கொள்.
நம்முடைய போதகர் ஒருவர் ஒரு மனிதனுக்காக, ஒரு வாலிபனுக்காக செபிக்கின்ற பொழுது அந்த பிசாசு சொல்லுகின்றது, நான் எதிர்பாராருடைய ஆப்போசிட் செக்ஸ் எண்ணக்கூடிய அவர்களுடைய பார்வை, என்னுடைய பார்வை அவர்கள் மேல் மோசமான ஒரு பார்வை பார்க்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும், அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் சகோதரனாக, உன் சகோதரியாக, உன் பெற்றோராக பார்ப்பதற்கு தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அந்த நன்மையானது இந்த உலகத்திலே அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக, அநேகரை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கும்படியான ஒரு உத்தரவாதத்தோடு அந்த நன்மை செய்யப்பட்டது. இன்றைக்கும் ஆவியானவர் நம் மக்கள் மத்தியிலே, உலக மக்கள் மத்தியிலே, உலக ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்யும்படியாக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்மை செய்வ திராணி இருக்கும் போது நீ நன்மை செய்யாமல் விட்டு விடாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்யும்படியாக திராணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண தேவைகளை சந்தித்து அநேக நன்மைகளாலே தேவன் நம்மை அநேகரை நிரப்பி இருக்கின்றார். பலவீனமான மக்களுக்கு, ஊழியர்களுக்கு நீ உன்னுடைய பணத்தை கொடுத்து தாங்க முடியுமா? உன்னுடைய சரீர பலத்தை தேவனுக்கு என்று செலவழிக்க முடியுமா? வாலிபனே, உன்னுடைய சரீரத்தில் பலன் இருக்கின்ற பொழுது நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? என்ன நடத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கின்றது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாலிப வயதிலே தேவனை தேடு. அவர் தேடுகிற எவனாலும் அவர் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவரை தேடுக வேண்டும். அன்பானவர்களே, பிரசங்கி அதான் சொல்லுகிறான். 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே எல்லாம் சொல்லிவிட்டு காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படு. தேவன் உன்னை பார்க்கின்றார். தேவன் உன் அந்தரங்கத்தை பார்க்கின்றார். ஏன் வியாதியை நான் சந்திக்கிறோம்? ஏன் பிரச்சனையை சந்திக்கிறோம்? அந்தரங்கமான பாவம். பாவத்தை நீ அறிக்கையிடுவாயா? பாவத்தை நீ அறிக்கையிடுவாயா? ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண். அவர்கள் பார்ப்பதற்கு இருமாப்பாய் பார்ப்பார்கள், ஜனங்களை மனிதர்களாக பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மேட்டிமையான கண் ஆண்டவர் வெறுக்கிற காரியமாக இருக்கின்றது. பொய் நாவு. எதற்கெடுத்தாலும் ஒரு ரெடிமேட் பொய் வைத்திருப்பார்கள். வாய்க்கு வாய் பொய், எடுத்த உடனே பொய். இப்படிப்பட்டவர்களை தேவன் வெறுக்கிறார். பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. எளிய மனிதர்கள் மேல் அங்கே நாம் அடிக்கிற அடி, பேசுகிற பேச்சு, இவர்கள் யாரும் கேட்க முடியாது என்று சொல்லி எளியவர்களை பாடாய்படுத்துகிற ஒரு சுபாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், எளிமையானவர்கள் பக்கம் தேவன் இருக்கின்றார், அவனை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். துரோ ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்கிறதற்கு உறைந்தோடும் கால். அன்பான தேவ பிள்ளையே, நீ பாவம் செய்வதற்கு உன் கால்களை பயன்படுத்துகிறாயா? விரைவாக செல்லுகிறாய்? எங்கே செல்லுகிறாய்? நீதிமொழிகள் சொல்லுகின்றது, விரைந்தோடு கால் பாவத்திற்கு நேராக செல்லுகின்றதை பார்க்கின்றோம். அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டுபடுதல் ஆகிய இவைகளே என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும்.
மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நாம் இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுக்கும். நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, நான் இதை செய்ய மாட்டேன் என்று நீ சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இறங்கி உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராகவே அவர் அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். தேவ மனிதனே, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தகப்பனார் ஸ்தானத்திலே ஆலோசனை சொல்வதற்கு உண்டு. உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் நம்மை கடிந்து கொண்டு ஆலோசனை சொல்வது உண்டு. அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். பாவம் செய்ய முடியாதபடி அது உனக்கு தடையை கொண்டு வந்து ஒரு தெய்வீக தன்மையை உண்டு வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே ஆரம்பத்திலே நாம் வாசித்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம், நன்மை செய்ய படிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே இந்த உலகம் முழுவதும் சென்று நன்மை செய்கிறவராகவே நன்மையை போதித்து இந்த உலகத்திலே உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் பாவம் செய்யவில்லை. நீயும் நானும் பாவம் செய்தோம். கைகளினால் செய்த பாவம், கால்களால் விரைந்தோடு செய்த பாவம், நாம் சிந்தனையால் செய்த பாவம். அவர் எனக்காக உனக்காக அடிக்கப்பட்டார். இயேசுவே வா, இயேசுவண்டை வா, அவரை குறித்து ஆராய்ந்து பார். உலக காரியங்களில் உன்னுடைய நேரத்தை போக்காதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உண்டு என்று ஆண்டவராக இயேசு இடத்தில் வருகின்ற பொழுது நீ செழிப்பாய் மாறுவாய், உன் வாழ்க்கை மாறும், வெற்றியாக மாறும். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, தருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக போய்கொண்டிருக்கிற எல்லா செய்திகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பிமார்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்றால் நீ பாவத்தை விட்டு வெளியே வா, பாவத்திலிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அப்பா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஒரு தெய்வீக தன்மையிலே ஆண்டவராக இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்வீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிரச்சனைகள் என்ன என்று நீர் அறிவி. கர்த்தர் அவளை குணமாக்கும், அவளை பலப்படுத்தும், அவளை ஆசீர்வதியும், உமக்கென்று சாட்சியாக நிறுத்தும், உம்முடைய கருவியாக எடுத்து உபயோகப்படுத்தும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருந்து அவருடைய சமாதானத்தாலே நம்மை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. Thank you. Praise God.